அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். முக்கியமான ஒருத்தர் யார்? நம்ம முருகப்பெருமான். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள், நான் அவருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து எப்படி ஒரு பக்தியாக இருந்திருக்கேன் அப்படின்ற பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் எப்படி வீட்டில் வைக்கலாம், கலசம் வைக்கிறனால என்னென்ன பலன்கள், அது என்னென்ன நாட்களில் வைக்கலாம், என்னென்ன நாட்கள் தண்ணி மாற்றலாம், இதை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஒரு சகோதரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வேறு கலசம் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். அந்த கலசம் வைக்காதீங்க சகோதரி, இதில் அது தேங்காவும் பித்தளையிலே இருக்கும், அதனால் இந்த மாதிரி வைங்க, மாவிலை வச்சு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற தேங்காய் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்கலாம், இல்லை வீடை பெருக்கலாம், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணலாம், இல்லை என்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் கோலம் போடலாம். என்கிட்ட பேசுகிறதா நினச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய வாய்ஸ் கொடுக்குறது ஏதோ ஒரு வீடியோ போடணும், ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை. நிறைய விஷயம் என் மனசில் இருந்து என் லைஃப்பில் இருக்கிற ஒரு ரியல் என்ன செய்கிறனோ அதை தான் நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நான் செய்கிற பூஜை வேலைகள் ஒவ்வொன்றுமே எப்படி சரியாக செய்யணும், எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணணும், இல்லை உங்கள்கிட்ட பேசும்போது கூட அதை சரியாக தான் பேசுகிறேன். நான் ஒரு தடவைக்கு 100 தடவை செக் பண்ணிக்கிடுவேன். இதில் ஏதாவது ஒரு தவறோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பட்டுச்சுன்னா எடுத்து சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கலசம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதில் என்னென்னா நல்லா வெட்டி வேர் போட்டு, வெட்டி வேர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டிருந்தேன். அந்த வெட்டி வேர் ஊற 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 அதோட நிறம் அப்படியே மாறிடுச்சு, அதில் உள்ள தண்ணி மாறிடுச்சு. சரி அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தாயாரை இதில் எப்படி அமர வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். கலசம் வாங்கி ஒரு 1-2 மாதம் ஆகுது. இதில் தான் மகாலட்சுமி தாயாரை நான் ஆவாகனம் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த கலசம் வைக்கிற பழக்கம் எனக்கு வந்துச்சு. என்ன ரீசன்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபட ஆரம்பித்தோம். அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வழியில் நடக்கிறது, அவங்க எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கலசம் வைக்கிறது ஒரு 2 வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகாலட்சுமி தாயார், அதாவது வரலட்சுமி நோன்புக்கு கும்பிடுவோம் இல்லையா, அதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ அவங்கள வீட்டுக்குள்ளார அழைச்சனோ அன்னையிலேருந்து அவங்கள நான் மறந்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம். அவ்வளோ அந்த கலசம் வைக்கும்போது எனக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க முகத்தை பார்க்க முகம்னா என்ன, இப்போ தான் முகம் வச்சு வைக்கிறேன். முன்னே தேங்காய் தான் வச்சுருந்தேன். தேங்காயில் குங்குமம் வச்சு வைப்பேன். அந்த தேங்காயோட மணமும் அந்த மஞ்சளோட வாசனையும் அந்த கலசம் நிரம்பிய தருணம் அப்படியே வீடு முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், நல்லா ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இவங்களை எதுக்கு நம்ம முகமாகவே ஒரு தாயார் ஒரு வடிவமைச்சு வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தாயாரோட முகம் பார்த்திங்கன்னா பித்தளை, அதனால் நான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் பித்தளையாக இருந்தால் க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா முகம் மேக்ஸிமம் பித்தளையில் கொடுக்க மாட்டாங்க. நல்லா கலசம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணிவிட்டு கலசத்தில் நம்ம ஜவ்வாது, பச்சை கற்பூரம், என்னென்ன மங்கள பொருட்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தாயார் கழுத்தில் கிடந்த அந்த மஞ்சள் கிழங்கை நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா அலசிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டேன். ரொம்ப மணமாக இருக்கும். வெட்டிவேர் போடலாம். இன்றைக்கி நான் வெட்டிவேர் போடல. திடீர்னு பார்க்கும்போது தண்ணி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தனால நான் போடலை. சரி இதெல்லாம் பண்ணால் நடக்குமா, இப்படி வச்சா அப்படி நடக்குமா, மனசு தான் கடவுள், எல்லாம் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். மனசு தான் கடவுள், ஆனால் நம்ம உருவகப்படுத்தணும்ல. இப்போ நம்ம ஒரு கலசம் வைக்கிறோன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு உண்டானது நம்ம குளிச்சுட்டு வருவோம், அதுக்கு உண்டான என்னென்ன பலன்களோ என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்வோம். இப்போ ஒரு தேங்காயை செக் பண்ணி வாங்குவோம், ஒரு மஞ்சளை என்ன பண்ணுவோம், அதை சுற்றி பூசுவோம். இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஒழுக்கம் இன்னும் மேன்மைப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும், கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பெருக்கிட்டு வீடை தொடச்சிட்டு தான் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருக்கு நம்ம வந்துடுவோம் இல்லையா. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது. இதை பார்த்து நம்மளோட ஜென்ரேஷனும் வளருவாங்கன்னா நம்மளை மாதிரி ஒழுக்கம், நம்ம ஆச்சி இப்படி பண்ணுறாங்க, நம்ம சித்தி இப்படி பண்ணுறாங்க, நம்ம பாட்டி இப்படி பண்ணுறாங்க, இவங்களாம் இந்த மாதிரி பூஜை செய்கிறாங்க, இதனால் இவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்குது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது இப்படின்னு அவங்களும் நம்மளை பார்த்து பழகுவாங்க. இப்போ பூஜை பண்ணும்போது கூட உட்காந்துக்குவாங்க.
கொடுத்துருவாங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, இதுக்காக மெனக்கிடணுமா, நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், இதுக்காக டைம் ஒதுக்கணுமா அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் நல்லா மஞ்சள் மணம் வர அளவுக்கு மஞ்சள் தடவிட்டு அதில் என்ன மங்கள பொருட்கள் என்ன இருக்கோ வெறும் மஞ்சள் போட்டால் கூட போதும். வச்சுட்டு ஒரே ஒரு மாங்கல்ய கவர் போடுங்க. ஏன்னா ஒரு வெறும் பானை மாதிரி வெறும் கலசம் மாதிரி தெரியக்கூடாது இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சள் மனம் வீச 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 அதோட பவர் வந்து ஜாஸ்தி. அதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன். இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னா வியாழக்கிழமை மாற்றலாம், அதை விட்டால் திங்கக்கிழமை மாற்றலாம். அப்போ மற்ற நாள் எனக்கு வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, மற்ற நாள் மாற்றலாம். வெள்ளிக்கிழமை அதை வந்து கழுவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளிக்கிழமை ஜாஸ்தியாகவே இருக்கும் வேலை. அதுலேயும் நம்ம இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் மற்ற நாட்களில் அதாவது வியாழன் இல்லை திங்கள் இல்லை எனக்கு புதன் தான் இருக்குது அப்படின்னா புதன்கிழமை செய்யலாம். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இந்த கலசம் வைக்கிறது நான் வச்சனால சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 வருஷம் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா ஒன்றுமே செய்ய மாட்டேன். இந்த கலச தண்ணி அப்படியே வீட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிடுவேன், தெளிச்சு விட்ருவேன். அது வந்து இன்றைக்கி தான் நான் கலசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கூட மறுநாள் என்ன பண்ணுவேன்னா அதை தெளிச்சு விடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு தப்பாக தோணுது அப்படின்னா, ஆனால் கலசம் வைக்கிறனால எனக்கு அப்படி தோன்றது இல்லை நான் வந்து நான் அப்படி வந்து மாற்றிக்கிட்டேனான்றது தெரியல. பாருங்கள், நம்ம அம்மன் அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்குறதுக்கு இவங்கள பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வருமா? கண்டிப்பாக வராது. எப்படி வரும்? அந்த முகத்தை பாருங்கள், அந்த பால் வடிகிற முகம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஆனால் அந்த தெய்வத்தோட முகத்தை பாருங்களேன், அப்படியே ஒரு கருவறைக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வத்தை நேரில் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பு இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்பில் நான் வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை முதல்ல நான் நம்பணும், நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். அதை வந்து நம்ம கஷ்டம்னு அந்த எண்ணத்துக்கே கொண்டு போகக்கூடாது. என்னோட எண்ணத்துக்கு நான் கஷ்டப்படுறேன்னு நான் நினச்சதும் கிடையாது, நான் ஒருத்தட்ட வந்து அதை பகிர்ந்துக்கிட்டதும் கிடையாது. கஷ்டம் வரும், இருந்தால் கூட அதை அந்த நிமிஷம் நினச்சிட்டு அப்படியே விட்டுறது, அவ்வளோதான். அப்போ நேற்று கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களேன்னு சொல்லுவீங்க. நான் கஷ்டத்தை ஷேர் பண்ணல, அதை நல்லா கேட்டிருந்தா தெரியும். நான் வந்து என்னோடய ஏக்கங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிக்கு போயிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு நல்லா வாசல் முழுக்க கோலம் போட்டுட்டு நம்ம போகலாம், சரி நம்ம வர்ற வரைக்கும் அந்த கோலம் வந்து அப்படியே ஸ்டடியாக இருக்குன்றதுக்காக நான் கோலம் போட்டுட்டு போயிருந்தேன். எப்பயுமே நம்ம வாசலை பிளாங்காகவே விட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே உள்ளே வர்றவங்களுக்கும் நமக்குமே ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அப்படின்றது என்னோட நோக்கம். கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வளர்பிறை பார்த்து வைங்க. ஏன்னா வளர்பிறையில் வைக்கும்போது அது நல்லா வளர்ந்து வரும்ன்றது ஐதீகம். என்ன ஒரு நோக்கம்னாலும் சரி, மனதார நடந்துரும் அப்படின்னு நம்பி வைங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா நம்பி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம். நம்மளோட ஹீரோ பற்றி கொஞ்சம் பேசலாமா? நம்மளோட ஹீரோ யார்? முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நம்மளாம் நினைக்கிறோம், இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறோம், வளர்பிறை சஷ்டின்னு சொல்கிறோம், தேய்பிறை சஷ்டின்னு சொல்கிறோம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முப்பாட்டன்லாம் கும்பிட்டவங்கன்னா இந்த முருகப்பெருமான் தான். நான் 90s கிட்டு தான். என் லைஃப்பில் முருகப்பெருமான் எப்படி வந்தார்னா, நான் வந்து சின்ன பிள்ளையில் ஒரு 5-6 வயசுலாம் இருக்கும்போது தெய்வம், திருவருள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து டிவி தான், இப்போ இந்த மாதிரி ஃபோன் கிடையாது. ஃபோன் காலர் ரெடி மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இந்த படம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்தே வந்து இந்த தேவையற்ற படங்கள்லாம் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த படம் உருக்கமாக எடுத்திருப்பாங்க. அதில் உள்ள பாடல் இதெல்லாமே பார்த்தா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் முருகப்பெருமானை பிடிச்சதுக்கு காரணம் எங்கள் தாத்தா. நாங்கள் ஒரு 5 வயசு இருக்கோம். 5 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பாத யாத்திரை போவோம். அப்போ ஒரு 5 வயசு குழந்தைங்க வந்து பாத யாத்திரை போகிறாங்கன்னா எவ்வளோ கால்வலி இருக்கும். ஆனால் சுத்தமாக கால்வலியே தெரியாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போவோம். கட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த புளியோதரையை வந்து பேப்பரில் கட்டிட்டு சோல்னா பையின்னு சொல்லுவாங்க, அந்த சோல்னா பையில் தான் போட்டு கொண்டு போவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாலை போட்டவங்களுக்கு சில ரூல்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க. ரூல்ஸ் என்னென்னா, பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், வெறுந்தரையில் தான் படுக்கணும், அப்படியே பெட்ஷீட் வச்சு படுத்தாலும் அது புதுசு, அதுக்குன்னு தனியாக வாங்கி படுக்கணும். ஒரு முருகப்பெருமானை எப்படி பாவனை பண்ணியிருப்போம் அந்த மாதிரி
மாதிரி ரூல் சொல்லுவாங்க. செப்பல் போடக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது, சாமின்னு தான் கூப்பிடுவோம். அது எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்தாலும் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ரூல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவர் கொடி வேல், இது வந்து தொரட்டி கம்புன்னு சொல்லுவோம்ல, நல்ல பெரிய ஹைட்டான கம்பில் வந்து இந்த சேவர் கொடியும் வேலையும் நல்ல ஊண்டுகோல் மாதிரி கையில் தூக்கிட்டே போவாங்க. ஏதாவது ஒரு டயர்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அம்மா டயர்ட் ஆகுதுமா அப்படின்னு சொல்கிற டைமிங்கில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு பூஸ்ட் வரும் பாருங்கள். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. அந்த சின்ன 5 வயசு குழந்தைங்களுக்கு கடவுளை பற்றி என்ன தெரியும், இல்லை அம்மா அப்பா தெரியும், மற்றபடி என்ன தெரியும்? அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட் எனர்ஜி ஏறுதுன்னா அது எவ்வளோ பவர், முருகனோட பவர் அந்த அளவுக்கு இருக்கும். முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து நடக்கிற நாங்கள் எங்கே சொல்கிறது, ஒத்தக்கடையிலேருந்து கொடரோடு போய் கொடரோட்லேருந்து குழந்தை வேலனை பார்த்துட்டு நாங்கள் பழனியை வந்து கரெக்டாக ரீச் பண்ணுவோம். இந்த குழந்தை வேலன்கிட்ட போனால் போதும், ஏகப்பட்ட சாக்லேட்னால் நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி கிடையாது. ஆரஞ்சு மிட்டாயிலேருந்து நிறைய இருக்கும். அவருக்கு அப்படியே அந்த மிட்டாயை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட போகவுமே அவ்வளோ ஒரு ஆசையாக, அந்த பரவாயில்ல குழந்தை வெள்ளன்கிட்ட வந்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே ரீச் பண்ணி அவரை வந்து இந்தளவுக்கு சாமி கும்பிட்டதுக்கு, அவரோட பக்தியானதுக்கு இது ஒரு பெரிய காரணம். அப்புறம் ஒரு சிஸ்டர், இந்த ஜன்னலில் உள்ள அழுக்கெல்லாம் எப்படி போகிறது, அந்த பிசுக்கெலாம் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்கனவே DIY கிளீனர் நம்ம ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் மாதத்தில் 2 நாள் நம்ம ஜன்னல் டோரு, அந்த கம்பி எல்லாத்தையும் நல்லா DIY கிளீனர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துட்டாலே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். வியாழக்கிழமை என்ன பண்ணேன்னா குருமா தான் பண்ணியிருந்தேன். குருமா பண்ணிவிட்டு காலையில் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஒரு பக்கம் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது. தைப்பூசம் பற்றின மகத்துவம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காதுன்ற மாதிரி முருகப்பெருமானை விரும்பி அன்பால் மட்டும்தான் கண்ட்ரோலே பண்ண முடியும். ஏன்னா கட்டுக்கடங்காத அவர் அன்பு ஒன்றை தவிர எதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானும் அப்படித்தான். ஏன்னா இந்த முருகப்பெருமானை நான் பணம் கொடுத்தோ, இல்லை அம்மா கொடுத்தோ, இல்லை சிஸ்டர்கிட்டருந்து வாங்கியோ வாங்கலை. இவர் வந்து கோவிலேருந்து வந்தவர். ரொம்ப மகத்துவமான ஒரு முருகப்பெருமான், ரொம்ப பழமையான சிலை வேறு. அப்புறம் இன்னொரு விஷயம், சிலை இருந்தால் தான் வழிபடணும், இல்லை சிலை இல்லையே அப்படின்ற ஏக்கங்களே வேணாம். நீங்கள் நினச்சாலே போதும், யார் மூலியமாவது எங்கேருந்தோ எப்படி இருந்தோ வருவாங்க. ஏன்னா நான் ரியலாக நிறைய பேரை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா முருகப்பெருமான் மேலே அவ்வளோ பக்தி வந்துருச்சு, முருகன் மேலே ஆசை வந்துருச்சு, அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்லன்னா நான் இல்லை, அந்த அளவுக்கு பேசுகிற ஆள்லாம் இப்போ இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அற்புதத்தை நிகழ்த்தியவர் முருகப்பெருமான். இந்த தைப்பூசம் என் ஐயன் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அரோகரா முருகா அரோகரான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. ஐயா வாங்க, நான் என்ன ஆசைப்படுறேன், நான் என்ன தப்பாக பண்ணுறேன், நான் வந்து உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் அப்படின்னு கேளுங்க, மனசு விட்டு பேசுங்க இறைவன்கிட்ட. முருகப்பெருமான் விளையாட்டு பிள்ளை, நம்ம கேட்ட வரத்தை கேட்ட உடனே டக்குன்னு கொடுத்துருவாரு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகளை எனக்கு கமெண்ட் மூலியமாக தெரிவிச்சிருங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.